இங்கிலீஷில் வந்து சிலாஜிசம் அப்படிம்பாங்க. SYLLO அந்த மாதிரி ஸ்பெல்லிங் வரும். இதுவும் அதே மாதிரி தான், வெண்படம் மாதிரியே தான் வச்சு போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அனைத்து புறாக்களும் பறவைகள். நீங்கள் வெளியில் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. அங்கே என்ன இருக்கோ அதை அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு போகணும். அனைத்து புறாக்களும் பறவைகள். இது பறவை, அப்போ இது புறான்னு வரணும். புரியுதா? வார்த்தையை புரிஞ்சுக்கங்க, வார்த்தை தாங்க. அனைத்து புறாக்களும் பறவைகள். அதே அனைத்து பறவைகளும் கிளிகள். பறவை ஃபுல்லாக எதுக்குள்ளே அடங்கிடணும்? கிளிக்குள்ளே அடங்கிடணும். பறவை ஃபுல்லாக கிளிக்குள்ளே அடங்கி. சொன்னல்லங்க, அது எப்படி? அந்த கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது. கிளி தானே பறவைகள் அடங்கணும் அப்படின்னு அந்த வென் டயக்ராமை இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. இது என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறானோ அந்த மாதிரி. ஓகேவா? அதே சில பறவைகள் புறாக்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி வந்து சில பறவைகள் புறாக்கள், சில பறவைகள் புறாக்கள். புரிஞ்சா? அப்படி போகணும். அனைத்து கிளிகளும் இதில் முடிவு கூற்று போட்டாச்சு. இப்போ அவன் சொன்ன கூற்றை வச்சு போட்டாச்சு. நான் எக்ஸ்ட்ரா ஒரு படம் போட்டேன், இது தேவையில்ல, விட்டுருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு முடிவு எது கரெக்டுன்னு சொல்லணும். அனைத்து கிளிகளும் பறவைகளா? இல்லை, கிளியில் இவ்வளோ தான் பறவை, மிச்சதெல்லாம் வேறு ஏதோ. அப்போ ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. சில புறாக்கள் பறவைகள். சில புறாக்களா பறவைகள்? எல்லா புறாக்களும் பறவைகள். சில பறவைகள் கிளிகள். அப்படியா? அனைத்து பறவையும் கிளிகள், தப்பு. சில கிளிகள் பறவைகள், கரெக்ட். இது மட்டும்தான் கரெக்ட், மற்றதெல்லாம் தப்பு. அங்கே போட்டிருக்கா, நீங்கள் சொன்னதெல்லாம் வந்துச்சு. அனைத்து புறாக்களும் கிளிகள், சில பறவைகள் புறாக்கள். பறையா பறவை இவ்வளோ பெருசு, சில பறவைகள் புறாக்கள், சில கிளிகள் புறாக்கள். ஆமாவா? கிளி இவ்வளோ பெருசு, அதில் சில கிளிகள் புறாக்கள். ஓகேவா? புரியலாம், கேட்கணும். பறவைக்குள்ளே தான் புறா வருது. எல்லா பறவையும் என்னது? கிளி. அப்போது சில கிளிகள் புறாக்கள், கரெக்ட். சில கிளிகள் பறவைகள். சில கிளி இவ்வளோ பெருசு இருக்குது, அதில் சில மட்டும் என்னது? பறவைகள். இதுதான் கரெக்ட். சும்மா ஒன்றுமே கிடையாது, வார்த்தை தான். அடுத்தது சொன்ன இல்லையா, சில பேனாக்கள் புத்தகங்கள். பேனாக்கள், சில பேனாக்கள் புத்தகங்கள். சில புத்தகங்கள் பென்சில்கள். எது சரின்னு கேட்குறாங்க. கூற்று முடிவு. சில புத்தகங்கள் பேனாக்கள். அப்படியா? சில புத்தகங்கள் பேனாக்களா? இல்லை, சில புத்தகங்கள் பேனாக்கள். சரிதான், சரி. சில புத்தகங்கள் பேனா இருக்குல்ல, இங்கே தானே பேனா. இது என்னது? பென்சில். சரி. சில புத்தகங்கள் இது, அதில் சில வந்து பேனாக்களாக இருக்கு. சரி. சில பென்சில்கள் புத்தகங்கள்.
இது பென்சிலு, சில புத்தகங்கள். ஓகேவா மேடம், புரியுதுங்களா? அடுத்தது, எந்த பேனாவும் பென்சில் இல்லை. ஆமாம் ஆமாம் தானே, எதுவுமே இதுவும் இதுவும் ஜாயிண்ட் ஆகவே இல்லை. அப்போ எல்லாமே சரி. மூணுமே சரி அதானே? அடுத்தது, அனைத்து நாய்களும் பூனைகள். அனைத்து நாய்களும் சில பூனைகள் கழுகுகள் அல்ல. சில பூனைகள் கழுகுகள் அல்ல. சில பூனைகள் கழுகுகள் அல்ல. அப்போ எந்த பூனையும் கழுகுகள்னு அர்த்தம். கரெக்டா? கழுகு. முடிவு, சில பூனைகள் நாய்கள். ஆமாவா? பூனை, இது முழுவதும் பூனை, அதில் சில நாய். சில நாய்கள் பூனைகள். சில நாய்களா பூனைகள்? எல்லா நாய்களும் பூனைகள். அப்பா ஃபஸ்ட்டு புரிஞ்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அனைத்து. சில கழுகுகள் பூனைகள். இல்லை அப்படியா? இல்லை. சில கழுகுகள் நாய்கள் அல்ல. சில கழுகுகள் பூனைகள். சில கழுகுகள் நாய்கள் அல்ல. அல்ல. ஒன்று மட்டும்தான் கரெக்டு. பார்ப்போம். 1 4 சரி. நாய்கள் அல்ல. ஆக்சுவலாக இது எப்படி வரணும்னா, எந்த கழுகும் நாய் அல்ல அப்படின்னு வரணும். அவ்வளோதான். சால்வ் பண்ணிட்டு வரீங்களா? இப்போல்லாம் இந்த மாதிரி கேள்வி வரதில்லை. இருந்தாலும் எப்போ வேணாலும் கேட்கலாம். பார்த்துட்டு வாங்க.